பெத்த பையனுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் விஷ் கூட பண்ணல நீ காலையில இருந்து. விஷ் பண்ணுவாங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேனா விஷ் பண்ணலாம், பர்த்டேனா விஷ் பண்ணலாம். சரி, தொட்டதுக்கெல்லாம் விஷ் பண்ணக்கூடாது, அதுக்கான மதிப்பு போயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க. மறந்துட்டு என்னென்ன சொல்றதுன்னு தெரியும். எனக்கு தெரியும், நேற்று சொன்னாங்க. ஆனா விஷ் பண்ண முடியாது உன்னால எனக்கு. முடியாது, இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு விஷ் பண்ண. ஏன்? பொண்ணை பார்த்து என்கேஜ்மெண்ட் கொண்டுட்டு வந்தேன்ல. ஓ, அதனால இப்ப நான் ஒரு என்கேஜ்மெண்ட் டேக்கும் வந்து தேங்க்யூ மம்மி, எனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அடுத்த வெட்டிங் டேக்கு நீ எனக்கு விஷ் பண்ணணும். கிஃப்ட் ஏதாவது வேணுங்களா? அதுவும் இஷ்டம், கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கோ. கிஃப்ட் வேண்டாம் நான் சொல்லுவேன். அக்கா மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு, காஸ்ட்லி ஏதாச்சும். ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு என்கேஜ்மெண்ட் வந்ததுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்தணும். இன்னும் பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற, அப்ப நீ தானே எனக்கு கொடுக்கணும். நீங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு புக்லயே எழுதலாம், அந்த அளவுக்கு கருத்தால பேசுறீங்க. அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி பசங்க செய்யணும். ஏன்? நம்மளை பெத்து வளர்த்து ஒரு இடத்துல நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பொண்ணா? அதுக்கோசரம் நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு தான் நம்பி கட்டி கொடுத்து. எங்க அம்மா பாரு உடனே ஐயோ இவனே இப்படி கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன். அதான் கட்டி கொடுத்துருக்குறேன், அதுக்கு நீ தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். வர வர நம்ம 90s கிட்ஸோட அம்மா எல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம தான் நம்ம தான் இன்னும் அதே நிலைமையில இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்களா இப்ப எப்படி எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் வந்து எங்க இருந்து கத்துக்கிறாங்கன்னு தெரியவே தானா கத்துக்கிறதெல்லாம் இல்லை. ஓ, தானாவே இந்த நிறைய மீம்ஸ்ல பார்ப்பேன். இந்த அதாவது 90s கிட்ஸோட அம்மாங்கெல்லாம் தான் வந்து இன்னசென்ட், கடைசி தலைமுறை அப்படி இப்படின்னுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா இன்னசென்ட்டாங்க தெரியுது, நல்லா கண்ணாடி போட்டு எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. சிரிப்பு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.